தேவிக்கு கர்ணன் தான் தன்னுடைய மகன் என்ற உண்மை தெரிந்தது. இதற்கிடையில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடக்கப் போவது உறுதியானது. குந்தி இந்த உண்மையை கர்ணனிடம் கூறுவதற்காக சென்றாள். அப்போது கர்ணன் சூரிய தேவரை எண்ணி தியானத்தில் இருந்தார். குந்தி கர்ணன் தனது தியானத்தை முடித்துவிட்டு வரும் வரையில் காத்திருந்தாள். கர்ணனும் தனது தியானத்தை முடித்துவிட்டு குந்தி தேவியிடம், தேரோட்டி அதிரதன் மற்றும் ராதையின் மகன் கர்ணன் உம்மை வணங்குகிறேன் என்றான். உடனே குந்தி தேவி கர்ணனிடம், நீ தேரோட்டியின் மகனும் அல்ல, ராதையின் புத்திரனும் அல்ல, நீ என்னுடைய மகன் என்றார். பிறகு முன்பு நடந்தவற்றையெல்லாம் கர்ணனிடம் கூறினாள். தான் குந்தியின் மகன் என்ற உண்மையை அறிந்த கர்ணன் அதிர்ச்சியில் எதுவும் கூறாமல் அப்படியே நின்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு குந்தி தேவி பாண்டவர்களுடன் சேர்ந்து கொள்ளுமாறு கர்ணனிடம் கூறினாள். ஆனால் கர்ணன் அதை ஏற்கவில்லை. இதனால் குந்தி கர்ணனிடம் 3 வாக்குறுதிகளை பெற்றாள். பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர மற்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பது முதல் வாக்குறுதி. அர்ஜுனன் மீது மட்டும்தான் நாகாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது 2வது வாக்குறுதி. நாக அஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்பது 3வது வாக்குறுதி. பிறகு கர்ணன் குந்தியிடம் 2 வரங்களை பெற்றுக்கொண்டான். முதல் வரம், நான் தான் தங்களது மகன் என்ற உண்மையை யாரிடமும் கூறக்கூடாது. 2வது வரம், ஒருவேளை நான் போரில் இறந்துவிட்டால் நான் தான் தங்களது மகன் என்பதை உலகமே அறிந்து கொள்ளும்படி செய்யுங்கள் என்றான்.